Hello friends, welcome to our channel Adrian Bistech. நான் தான் உங்கள் நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆன்லைன் பிஸ்னஸ்னாலே வேறு லெவலில் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் பண்ணுறதுக்கு வழி தெரியாமல் தவிச்சிட்ருப்பீங்க. ஆமாங்க, ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. ஆனால் எந்த பிஸ்னஸ் ஜென்யூனான பிஸ்னஸ் நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒன்ஸ் அதில் போய் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி காசை விட்ட பிறகு தான் தெரியும் அதில் நம்ம ஏர்ன் பண்ணுறோமா இல்லை காசை விடுறோமா, ஸோ அது நல்ல பிஸ்னஸாக தெரியாது. இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி. ஒரு ஃபுல்லாகவே பேஜஸ் கொடுத்துருவாங்க, அதை நம்ம பார்த்து அப்படியே டைப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு பேஜுக்கு ₹2 ₹10 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ்லாம் வந்து யார் டைப் பண்ணி யார் பார்க்குறதுலாம் வந்து ஒரு 90s ஒரு 2000 ஸ்டார்டிங் அப் ஆஃப் அந்த கம்ப்யூட்டர் வந்து சைடில் அப்போ வந்து ஓகே. பட் இப்போல்லாம் அது மாதிரி யாரும் போக மாட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரீசேல் பிஸ்னஸ். இப்போது ப்ராடக்டை வாங்கி ரீசேல் பிஸ்னஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராடக்ட் எதுவுமே வாங்கவே தேவையில்லை. ஒரு ஆப்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டை புக் பண்ணிடணும். அந்த புக் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அவங்க ஸ்டேட்டஸில் அப்படியே வச்சிடணும். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ண பிறகு நீங்கள் இருக்க ப்ராடக்ட்டை கொண்டு போய் நீங்கள் விற்றுருவீங்க. ஸோ உங்களுக்கு விற்ற பிறகு தான் உங்கள் லாபம் வரும். அந்த லாபத்துலேருந்து அவங்களும் காசை எடுத்துப்பாங்க. இப்படி தான் இந்த மெஷோ ஆப் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மெஷோ ஆப் தான் பயங்கரமாக பிராண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மூணாவதாக தான் நம்ம சொல்கிற பிஸ்னஸ். அதுதான் ஓன் ப்ராடக்டை நீங்கள் வந்து ஆன்லைனில் செல் பண்ணுறது. ஸோ ஓன் ப்ராடக்டை ஆன்லைனில் கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு 2 மீடியா இருக்குது. இப்போதைக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று அமேசானை விட்டால் ஃப்ளிப்கார்ட். இதை அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் எதுவும் வரலை, ஓகேவா? அந்த அளவுக்கு மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும். ஸோ அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல், உங்களுக்குன்னு ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டலை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு கார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அமேசான்லேயோ உங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு லாகின் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த லாகினில் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ சேல் எப்படி பண்ணலாம்னா, ஓன் ப்ராடக்டாக கூட நீங்கள் சேல் பண்ணலாம். ஓன் ஃபுட் ப்ராடக்ட் தான் FSI வச்சுருக்கணும், அது கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், பண்ணால் நீங்கள் சேல் பண்ணலாம். அதெல்லாம் சரி எனக்கு அந்த கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசேல் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கீங்க, இப்போ சென்னையில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் தேங்காய் நல்லாவே கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் ஒரு ட்ரேடராக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த தேங்காய் வந்து நீங்கள் ஆர்டர் செல் பண்ணலாம். இல்லைனா அவங்க உங்கள் பர்ச்சேசர் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களோட நேம்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் இதுலேருந்து விற்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பக்காவாக வச்சுக்கணும். டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு செல் பண்ணுறீங்கன்னா அந்த பர்ச்சேஸரை வாங்குறப்போ நம்ம இன்வாய்ஸ் எல்லாமே கொடுக்கணும். இந்த இன்வாய்ஸ் எல்லாமே வந்து ஜென்யூனாக இருக்கணும். GST இஸ் மஸ்ட்டு. ஸோ GST வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி GST கேட்பாங்க. ஸோ GST வந்து இருந்தால் தான் அதை பண்ண முடியும்பாங்க. பட் GST வந்து லேட்டராக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஷேர் யூ லேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வந்து அமேசானில் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் தான் நம்ம டோட்டல் மார்க்கெட் 80% மார்க்கெட் வந்து டேப் பண்ணி வச்சுருக்காங்க இந்தியாவில். ஸோ இந்த எந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் அமேசானில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இது வந்துடும். ஸோ நீங்கள் ஜென்யூனிட்டியும் உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போக உங்கள் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் கண்ட்ரோலில் வந்துடலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல் வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன், எப்படி அமேசானில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி அந்த சேல்ஸை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதை தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 4 ஸ்டெப்புங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன பிராண்ட் நேமில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சுக்கலாம். நம்ம ஆதிரன் பிஸ்டெக்னு சொல்கிறோம், ஏன்னா அதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். ஸோ அதிலே நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அது மாதிரி போட்டு நேம் செக் அவைலபிலிட்டி கேட்டோம். ஸோ அவைலபிலிட்டி இருக்கா, ஸோ இதே ஸ்டோர் மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டோர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். இல்லைனா அது ஓகே க்ரீனில் காட்டும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காட்டுது எந்த செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து விற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிச்சன், ஸோ எல்லா செக்மெண்ட்டுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து கன்வீனியன்ட்டாக கிடைக்கும், உங்கள்கிட்ட எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேபி உங்கள் வெண்டார் உங்களுக்கு அது மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை உங்கள் வீட்டிலே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போது ஃபேஸ் மாஸ்க் சூஸ் பண்ணிக்கிறோம், ஏன்னா அதுதான் வந்து இப்போது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கொரோனா காலத்தில் நல்லாவே போகும்னு சொல்லிட்டு ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்போ அட்ரஸ் கொடுக்குறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அட்ரஸ், பின்கோடு, அட்ரஸ் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அட்ரஸ் கொடுத்த பிறகு அது கேட்குது, ஆப்ஷன்ஸ் கேட்குது. வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு லொக்கேஷன் வேணுமா, 2-3 லொக்கேஷன், மல்டி லொக்கேஷன் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு லொக்கேஷன் நம்ம விற்க போகிறோம். ஸோ ஒரு லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் அமேசானில் வந்து ஈஸி ஷிப் சர்வீஸ், அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து அவங்க பிக்கப் பாயிண்ட் போவாங்க டெலிவரி பாய்ஸு. இல்லை எனக்கே வந்து டெலிவரி பாய்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இதில். ஸோ மேலே இருக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அமேசான் ஈஸி ஷிப் சர்வீஸ். ஏன்னா அதுதான் வந்து அமேசான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மேலே சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் 2 ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும். 2 டைப்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன். அது கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரும், ஓடிபி வரும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். வெரிஃபிகேஷன் பார்த்தா லிங்க் வந்திருக்கு. இந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அது வெரிஃபை ஆயிடுது. ஸோ லிங்க் வந்து டெக்ஸ்ட் மெசேஜாக வந்திருக்கும். ஸோ அது வெரிஃபை ஆகிடுச்சு இப்போது. ஸோ வெரிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருது. இப்போது டேட்டா அக்சஸ் அட்டெம்ப்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்த வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ண வருது. ஸோ ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஓடிபி வரும். ஸோ அது வழியாக நம்ம இன்னொரு வெரிஃபிகேஷன் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ப்ராசஸும் வெரிஃபை பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே கேட்குது. நம்ம லேட்டர் அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். 2வது ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் த ஹார்ட் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆகாது. ஸோ ஐ செல் எக்ஸாம்டட், ஜிஎஸ்டி எக்ஸாம்டட்லேருந்து பண்ணுறீங்கன்னா அதுவும் முடியாது நம்மளால். ஸோ நம்மள்கிட்ட இருக்குது, பட் நம்ம லேட்டாக அப்டேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஷனை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து அலோவ் பண்ணுவோம். இல்லைனா நம்ம இங்கேயே வந்து நம்மளை வெளில அனுப்பிச்சிடும். நீ ஜிஎஸ்டி முதல் எடுத்து அப்ளை பண்ணிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே காட்டுறாங்க பாருங்கள் ப்ளூ கலரில். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறதுக்கு அதுவே லிங்க்கை கொஞ்சம் போய் விட்டுரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி அப்ளை பண்ணணும்னா அதுக்கு சம் அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். 2000 to 2500 rupees ஆகும் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா பெஸ்ட் வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆதிரன் பிஸ்டெக்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறோம். ஆட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இவங்களே இமேஜ் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எதுவும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிலாம் அதுவும் இல்லை. கிளாரிட்டியான ப்ராடக்ட் வந்து இவங்களே அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜில் டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோலாம் வேறு கிளாரிட்டியில் வரும். ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ஹெச்டி இமேஜை வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆட் ப்ராடக்ட்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாஸ்க்குன்னு போட்டாலே நமக்கு அந்த மாஸ்க் வந்துடும். ஸோ மாஸ்க் ஹெச்டி மாஸ்க் வந்துடும். ப்ளஸ் நீங்கள் எப்படி வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது மாதிரி தேவையோ அது மாதிரி எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ப்ராடக்ட் லோட் பண்ணிட்டோம். ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பில்லிங். ஸோ இந்த பில்லிங் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட். இதை தான் ரொம்பவே நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பில் இல்லைன்னா அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்கணும் அந்த பில்லுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதை தான் இன்வாய்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இன்வாய்ஸ் ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் படி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போது
இப்போ இன்க்ளூட் அட்ரஸ் அந்த மேனுஃபேக்சரிங் அட்ரஸ் எல்லாமே இருக்கணுமா. ஸோ அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ண அந்த ஃபார்மேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து கூட அங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக இருக்கா, மீன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, ஜென்யூனிட்டிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களே இன்ஃபர்மேஷன்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு ஆட்டோ ஜென்ரேட்டட் பில் வந்து அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க டைரெக்டாக. பையருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா பையரை ஃபாலோ பண்ணிட்டு பையர்கிட்டேருந்து உங்களுக்கு ரிவ்யூஸ் போட சொல்லணும். உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் ரிவ்யூ போட சொல்லணும். உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் ரிவ்யூ போட உங்களோட ப்ரொஃபைல் செல்லர் ப்ரொஃபைல் வந்து சூப்பராகவே அவங்க டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ செல்லர் ப்ரொஃபைல் டிக்ரேட் பண்ணோன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வாங்க வராங்க, ஆன்லைனில் வராங்கன்னா செல்லரோட ப்ரொஃபைலை பார்த்து தான் வாங்குவாங்க. நீங்களே போய்ட்டு ஒரு அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா செல்லரோட ப்ரொஃபைல் காட்டும். இவங்க எப்படி ஜென்யூனிட்டியாக இருக்காங்க, ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்கும், ஸோ ஜென்யூனிட்டி காட்டும். ஸோ அப்படி காட்டுறப்ப உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லாவே மார்க்கெட்டில் ரீச் ஆகும். ஸோ உங்கள் பிஸ்னஸ் நல்லாவே பெருகும். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். அதாங்க பில் ஜென்ரேட் பண்ணிட்டோம். பில் ஜென்ரேட் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த கொரியர் பாய் வருவாங்க. வந்தோன்னே ப்ராடக்ட்டை வாங்கிட்டு உங்கள் பையருக்கு போய் கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்துடும். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்கியான பார்ட் இதில் அடுத்த பேமெண்ட். ஏன்னா இந்த பேமெண்ட் வந்து ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க லாபமும் பயங்கரமாக எடுப்பாங்க. ஸோ ஒரு சேல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்னால் அதில் வந்து ஒரு 40 ருபீஸ் அவங்களுக்கு போயிடும். ஸோ 60 ருபீஸ் தான் நம்ம மார்ஜின் பார்க்கணும். இந்த 60 ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் காஸ்ட்டும் இருக்குது, ப்ளஸ் நம்மளோட மார்ஜினும் இருக்குது. ஸோ இதில் எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறோம் தான் நம்ம சேல்ஸ் இருக்குது. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகமாக பண்ணணும். நம்ம பல்காக பண்ணால் தான் நமக்கு லாபம் வரும் இந்த அமேசானை பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்கள் 1-2 ப்ராடக்ட்லாம் பண்ணால் ரீச்சாக பண்ணணும். ஒரு ஹை ப்ராடக்ட்ஸாக பண்ணணும். ஹை ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ராடக்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 1000-2000 ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு ப்ளஸ் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு, ஹேண்டிகிராஃப்ட்ஸு இது மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் நிறையா நிற்கும். இப்போ சின்ன ஐட்டமாக பண்ணிங்கன்னா மார்ஜின் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஹை கேட்டகரியில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் விற்றாலே 2000-3000 இருக்கணும் உங்களுக்கு டர்ன் ஓவர். அது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக 500-600 உங்களுக்கு நிற்கும் உங்கள் பக்கெட்டில். ஸோ அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு எப்படி பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது, ப்ளஸ் எப்படி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அமௌண்ட்டு. ஸோ இதை பற்றி தான் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் மீட் பண்ணுவோம். டில் தென் பாய், டேக் கேர் ஃப்ரம் சிவா.